ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சிரமமானதை நம்மிடம் அன்பு காண்பிப்பவர்களிடமும் நாம் அன்பு காட்டலாம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாமும் நன்மை செய்யலாம். நமக்கு மரியாதை தருகின்றவர்களுக்கு நாமும் மரியாதை கொடுக்கலாம். இவைகளெல்லாம் மிக மிக எளிதான காரியங்கள். இவைகளை உலக மக்கள் தாராளமாக செய்கின்றார்கள். இவைகளை செய்வதற்கு கிறிஸ்தவம் தேவையில்லை. நம்மை வெறுப்பவர்கள் மேல் அன்பு காண்பித்தல், நமக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்களுக்கு நன்மை செய்தல், நமக்கு உரிய மரியாதை தராதவர்களுக்கும் மரியாதை காண்பித்தல், நமக்கு தீமை செய்கின்றவர்கள் ஜெபித்தல், இவைகள் எல்லாம் மிகவும் சிரமமான காரியங்கள். பேசவும் எழுதவும் எளிதாக இருக்கும், கடைபிடிக்கவோ கடினமா இருக்கும். இந்த அளவிற்கு நம்மால் செயல்பட முடியுமா? இந்த அளவிற்கு யாருடைய மனம் பக்குவப்பட்டதாக இருக்க முடியும் என்ற கேள்விகளே பலருடைய மனதில் தோன்றுகிறது. இங்கே விதமான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்முடைய சுய பலத்தினாலோ மன வலிமையினாலோ செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கையை வாழ அதற்கு போதுமான வலிமையை தருகின்ற பரிசுத்த ஆவியும் அவர் தருகின்றார். ரட்சிப்பின் அனுபவத்தின் வாயிலாக நாம் பெறும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலேயே தேவன் விரும்புகின்ற விதமாக வாழும்படி நம்மை அழைக்கின்றார். இது போன்ற சிரமமான காரியங்களை செய்வதற்காகவே தேவன் நம்மை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான புரட்சியாளர். அவர் பலரால் செய்ய முடிந்ததை செய்யாமல் பலரால் செய்ய முடியாத சிரமமான காரியங்களையே செய்தார். தம்மை நிந்தித்து பல பாடுகளுக்கு உட்படுத்தியவர்களுக்காக அவர் சிலுவையில் ஜெபித்தார். தம்மை மறுதலித்த பேதுருவுக்கு முதலாவது காட்சி கொடுத்தார். மற்றவர்களால் இயலாத ஒன்றை நாம் செய்வதால் தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட வாய்ப்பு உண்டு. ஆற்று வெள்ளம் போகிற போக்கிலேயே போவதற்கு விசேஷ ஆற்றல் தேவையில்லை. ஆற்றை எதிர்த்து போவதற்குத்தான் அது தேவைப்படுகிறது. இந்த சமுதாயம் சாதனையாளர்களைத்தான் கூர்ந்து கவனிக்கிறது. குணாதிசய நிலைகளிலும் அன்பு நிலைகளிலும் நாம் சாதனை புரிவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு தேவையான மன வலிமையை பரிசுத்த ஆவியின் மூலம் பெற முடியும். தினமும் தேவ சமூகத்தில் கருத்தாக அந்த தேவ பலத்தை தேடினால் நம்மால் எல்லாம் கூடும். சிந்தனைக்கு, அறைக்குள் அமர்ந்து போதிப்பவன் அல்ல, வெளியே வந்து வாழ்ந்து காட்டுகிறவனே உண்மை போதகன். அறைக்குள் அமர்ந்து போதிப்பவன் அல்ல, வெளியே வந்து வாழ்ந்து காட்டுகிறவனே உண்மை போதவன்.